கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி என்பர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழ. அதற்காக அந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம மே மாதம் 27ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமான இந்த ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் துவங்கி ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறார். என்ன விசேஷம் இருக்குது சார் இந்த வாரம் அப்படின்னு தானே கேட்குறேன். இந்த வாரத்தில் 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகிறது. நிறைய குடும்பங்களில் அக்னி நட்சத்திரம் வரும்போது சுபகாரியங்கள் நடத்துறதில்லை, கல்யாணம் பண்ணுறதில்லை. அக்னி நட்சத்திர தோஷம்னு சொல்கிறோம். அந்த அக்னி நட்சத்திர தோஷம் இப்போ நிவர்த்தி ஆகிடுறது 28ஆம் தேதி. 2ஆம் தேதி சர்வ ஏகாதசி அன்னைக்கு. இந்த ஏகாதசி அப்படிங்கிறது விரதம் இருக்க வேண்டிய ஒரு நாள். நம்முடைய புராணங்கள் இந்த ஏகாதசி விரதத்தை ரொம்ப உயர்வாக பேசுறது. அப்படி நம்ம அந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது மனசு சுத்தமாகிறது, உடம்பு சுத்தமாகிறது. ஆகவே சர்வ ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நம்முடைய பெரியவா சொல்லியிருக்கார். அது 2ஆம் தேதி வருது. சர்வ ஏகாதசி விரதம் இருங்க. கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி சந்திர பகவான் மாறிட்டு இருப்பார். அது ஒரு விஷயம். இந்த வாரம் முக்கியமான கிரக பெயர்வுன்னு சொன்னால் 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனத்திலேருந்து மேஷராசிக்குள்ள பெயர்ச்சி அடைகிறார். அற்புதமான ஒரு தருணம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு செவ்வாய் ராகு சேர்க்கையினால மே 31ஆம் தேதியோட உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகிறது. எனதருமை மேஷராசி என்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால எங்கள் மனசு கஷ்டம் ரொம்ப இருக்கு சார். எங்கள் வாழ்க்கை இங்கேயோ எங்கேயோ தெரியலையே சார். எங்கள் வேலை இங்கேயோ எங்கேயோ தெரியலையே. இந்த ஆஃபீஸில் எனக்கு உத்தியோகம் நினைச்சிருக்குமா? இந்த ஊரில் நான் நினைச்சு வாழ முடியுமா? எவ்வளவு மனக்கவலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் போய் ராகுவோடு சேர்ந்தோன்னா கிரகணம் பிடிச்ச மாதிரின்னா அது மனசெல்லாம் போராட்டம். அப்படி ஒரு காலகட்டம். அது இந்த 31ஆம் தேதியோடு நிவர்த்தி ஆகிறது. செவ்வாய் பகவான் நேராக உங்கள் ராசிக்கு வர. சிறைப்பட்டிருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. சொந்த வீட்டில் சந்தோஷமா இல்லை, இவ்வளவு நாள் வேலை பார்த்த ஆஃபீஸில் சந்தோஷமா இல்லை, உறவுகள் உண்மையாக இல்லை. எவ்வளவு மனசு கஷ்டம். உள்ளே உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன்னா இதுதான் மேஷராசிக்காரங்க நிலைமை. அப்படிப்பட்ட இடிபாடுகளுக்கு இடையில் ஒரு வாழ்க்கை, இடி விழுந்தது போல ஒரு வாழ்க்கை. அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய அற்புதமான நேரம் இந்த 31ஆம் தேதி. ரொம்ப நாளாக உங்களுடைய சொல்வாக்கு பெருகலை, உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் பெறுகிற நேரம் இது இந்த வாரம். குடும்ப வாழ்க்கையில் சில சில சலசலப்புகள் இருந்தவங்களுக்கு அது நிவர்த்தியாக போகுது. பெண்களுக்கு கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு, கணவன் மனைவி இடையில பிரிவினை இருக்குங்கிறவங்களுக்கு அந்த பிரிவினை நிவர்த்தியாயிரும். இப்போ மீண்டும் சேர்ந்துருவீங்க. பங்காளிகளுக்குள்ள சண்டை இருந்துச்சுன்னா இப்போ அது நிவர்த்தியாக போகுது. நல்ல கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, சீமந்தம் எல்லாத்தையும் கலந்துக்கிடுவீங்க. எப்படிங்க அதிர்ஷ்டம் வரும் நேரம். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டமான காலம். படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். வியாபாரிகளுக்கு இருந்த கடன் தொல்லைகள் இனிமே விலகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஐயா, வீட்டில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, சண்டை போட்டாரு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிடல, இப்போ மெல்ல என்னை புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டாருன்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல 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 மாற்றம் நடக்க போதுக்குமா. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வன்னி மரத்தடி விநாயகர். வன்னி மரத்துக்கு கீழே எங்கே விநாயகர் இருந்தாலும் கும்பிடுங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். புதுசாக பயணங்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கும் வெளியூர் பயணம் செய்கிறது, அதெல்லாம் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு 2 நாள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இந்த வாரம் சூப்பராக இருக்கும். புதுசாக வேலை எதிர்பார்க்குறீங்களா, 2 நாள் கழித்து அப்ளை பண்ணுங்க. ஒரு ப்ரமோஷன் பற்றி உங்கள் உயரதிகாரிகிட்ட பேசணுமா, கொஞ்சம் பொறுத்திருந்து பேசுங்க, 2 நாள் ஆகட்டும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வருதியா, ஒரு பிரச்சனையில் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கா, இப்போ என் கருத்தை தான் கெடுத்தீரம்னு மனைவிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. பொறுத்திருந்து 2 நாள் கழித்து பேசிக்கிடலாம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்போ முன்னேற்றம் இருக்கும். சகோதர உறவுகளில் சில சண்டை சச்சரவுகள் இருக்கும். 31ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் சேவிங்ஸ் பெருகும், உங்கள் வீடு மாறும், உங்கள் ஊர் மாறும். அந்த சூழ்நிலையெல்லாம் வருதுங்க. வியாபாரிகளுக்கு நல்ல காசு பணம் பெருகும்னு இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் சில குழப்பம் இன்னைக்கு நாளைக்கு இருக்கும், நாளைக்குலேருந்து நிவர்த்தி ஆயிடும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல காசு பணம் வரும், வேணுங்கிற நகை வாங்கிக்கிட முடியும், திருப்தியாக இருப்பீங்களே. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரகதீஸ்வரர். தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு புதன் தான் தெய்வம். உங்கள் ராசி அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் வரப்போகுது. மிதுனராசிக்காரங்களுக்கு அதுக்குரிய முன்னேற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்காக இன்னைக்கு இறைவனை கையொழுங்க, இறைவனை கும்பிடுங்க. உங்கள் அன்பு மகள் வாழ்க்கை, மகன் வாழ்க்கை பூத்து குலுங்க போகுது, நன்மைகள் நடக்க போகுது. கல்யாண தடை இருந்துச்சுன்னா தடை விலகும். அவங்களுடைய உயர் படிப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பிரச்சனை நீங்கும். கலைஞர்கள் பலருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம கவலைப்பட்டீங்க பாருங்க. அவங்கெல்லாம் இப்போ குலதெய்வத்தை கும்பிடணும். புதிய புதிய வாய்ப்பு வந்து வாசக்கதவை தட்டும். ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு உண்டு. மனசுக்குள்ள ஏதோ சில குழப்பங்கள் இருக்கு, எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஐயா என் சகோதரன் இப்படி இருக்கான ஐயா, நான் அவனை நம்பினேனே, சொன்ன வார்த்தையை காப்பாற்றினியவே, கவலைப்படுறீங்கல்ல மனசுக்குள்ள. உங்க சகோதரன் ஆதரவா மாறி நின்றுவாரு. மே 31 கழியுது பாருங்க. இனி லாபத்துக்கு செவ்வாய் வந்துக்கிட்டு சகோதரன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாருல்ல. பெண்களுக்கு மிகச்சிறந்த வாரமா இருக்குது. சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குது. மிதுனராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டமான காலம், பயன்படுத்திக்கிடணும். நல்ல காசு பணம் புழங்குமுங்க இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவகாம சுந்தரி. சிதம்பரம் பூங்க, சாமியை கும்பிடுங்க, சிவகாம சுந்தரி வழிபாடு செய்யுங்க. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லைகள் கழுத்து நெரிச்சுக்கிட்டு பாருங்க. சிலருக்கு தாங்க முடியாமல் தவிச்சிங்க. இந்த வாரத்திலேருந்து மெல்ல மெல்ல அதுக்கு நிவாரணம் கிடைச்சும். போட்டு குடும்பத்தை ஆண்டி படைச்சுக்கிட்டு இருந்துச்சு கடன் தொல்லை, அதுலேருந்து மீள போறீங்க. பல பேருக்கு கணவனோட சரியா இல்லையா, அந்த ஆளு சம்பாதிக்கவும் மாட்டேங்கிறாரு, குடும்பத்தை சரியா கவனிக்கவும் மாட்டேங்கிறாரு. இப்படி சரியில்லாத ஆளுக்கு கட்டி வச்சுட்டாங்களே எங்கள் வீட்டிலேன்னு பல பெண்கள் புலம்புறீங்க பாருங்க. சில வீடுகளில் ஆண்கள் சில தவறான பழக்கங்களுக்கு, போதை பழக்கம் மாதிரி அடிமையாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க.
அதிலிருந்தெல்லாம் அவர்கள் மீண்டு வருவதற்கு இறைவன் திருவுள்ளம் கொண்டுள்ளார். சாமி காப்பாற்ற போகுதுங்க. துர்க்கை வழிபாடு செய்யணும் பெண்கள். பெண்களுக்கு ஒரு தைரியம் வரணும் மனசில். அப்படின்னா சமுதாய தீமைகளுக்கு எதிராக நீங்கள் வாழ முடியணும், எதிர்த்து குரல் கொடுக்கணும்னா துர்க்கையுடைய அருள் வேணும். துர்க்கையை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அவள் பாதுகாப்பாக நிற்பா துர்க்கை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு எல்லா துன்பத்தையும் விலக்குவதற்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. பெண்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. வியாபாரிகளுக்கு தொழில் முன்னேற்றம் சூப்பராக இருக்கும் இந்த வாரம். படிக்கிற மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் படிப்பில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சௌடாம்பிகை. சௌடாம்பிகை வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்க 31ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் சூப்பராக இருக்கலாமையா நீங்க. என்னையா பிரச்சனை அப்படின்னா, 8ஆம் இடம் வலுத்து கிடக்க செவ்வாய் ராகுவும் சேர்ந்திருக்காங்களே 8ஆம் இடத்துல. வண்டி வாகனங்களை பார்த்து கொஞ்சம் உஷாரா போய்க்கிடுங்க 31ஆம் தேதி வரைக்கும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. சில பேர் நமக்கு எதிராக தீங்கு பண்ணணும்னு காத்திருக்காங்க, திட்டம் போட்டு காத்திருக்காங்க. எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க சிம்மராசிக்காரங்க. 7ஆம் இடத்துல சனியும் 8ல் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கியா. இப்போ ராகுவோட சேர்ந்த செவ்வாய். இப்போ உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கு பாருங்க. உங்களுடைய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. நல்ல காசு பணம் பெருகும். உங்க வீட்டில் உள்ளவங்க தான் உங்களுக்கு உண்மையான ஆட்கள். அதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ யார் யாரெல்லாம் நண்பர்கள் நினைச்சீங்களோ அந்த நண்பர்கள் சில பேர் இப்போ திசை மாற போறாங்க. உங்க வீட்டில் உள்ளவங்களோட உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கு பாருங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தார் உங்களை அரவணைச்சுக்கிடுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அம்மா விஷயத்தில் பலருக்கு மனசு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு தாய்க்கு உடல்நல குறைவு, தாய்க்கு மனசு கஷ்டம் சிம்மராசிக்காரங்க வீட்டில் நடக்குதில்லை. இப்போ 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்காருன்னா தாய்க்கு பாதிப்பு தானையா. வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தானே இருக்கும். இதெல்லாம் நடக்கும். சிம்மராசிக்காரன் குடும்பத்தில் நடக்கலைன்னு சொல்லுங்க, ஏதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மாறி மாறி ஏதோ ஒரு சில தீங்கு வீட்டில் பிரச்சனைங்கிறீங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு சிக்கல்லாம் வந்துருச்சியா, இல்லை படிக்கிற படிப்பில் சிக்கல் வந்துருச்சியா, அப்படி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. 31ஆம் தேதி மே 31லேருந்து தாயுடைய மனம் குளிரப் போகுது. உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் வருது. தன வருமானம் பெருகுது. பெத்த பிள்ளைங்க உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. எதிர்பார்க்கிற நல்ல செய்தி தேடி வருது. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வருது. பெண்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. நிறைய பேருக்கு இப்போ கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம், இப்படி பல பிரச்சனை இருந்திருப்பீங்க பாருங்க. ஹார்மோன் பிரச்சனை, அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு உருவாகிரும். மெடிக்கல் அட்வைஸ்லாம் கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வரங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். செந்தில் ஆண்டவனை வழிபடுங்க, நல்லது நடக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான வாரம் எடுத்துக்கிடலாம். லாபாதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். உங்க வீட்டில் நிறைய நன்மைகள் நடக்கும். சில பேர் சொந்த வீடு கட்டணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாருங்க. இப்போ சொந்த வீடு வாங்குற யோகம் வந்துடும். இன்னும் சிலருக்கு நண்பர்களோட மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். பட் எது எப்படி இருந்தாலும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து போங்க. குறிப்பா இயந்திரங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணும். மேஷராசிக்காரங்க தயவு செய்து தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் 2 வீலரில் போகணும். காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் ஏன் போகணும். நீங்கள் செவ்வாய் 8க்கு வருது இல்லை உங்களுக்கு.
தலையில் வந்து உட்கார்றாருயா, தலையில் அடி விழும்னு இருக்கியா போல இருக்கு. பார்த்து நடந்துக்கிடுங்க, நல்லா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாற்ற போகிற தெய்வம் யாருங்கிறீங்க? குரு. 9ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. நல்ல வெளிநாட்டு யோகம், நல்ல காசு பண புழக்கம், குடும்பத்தில் சந்தோஷம், அதெல்லாம் குரு பகவான் கொடுத்துருவாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி தாங்கக்கூடிய சக்தி வேணும்ல, அந்த சக்தியை கடவுள் கொடுக்குறாரு. அதுதான் குரு பகவான். இப்போ உங்களுக்கு காசு பணம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சில சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மனசு வருத்தம் இருக்கும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தமையா, பெரியவங்களாகிட்டாங்க, நம்மளே நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கறது இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்க உங்களை இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க, அன்பாக இருப்பாங்க, திருப்தியாக இருந்துக்கலாம். நீங்கள் ஒரு பயணங்கள் போகும்போது மட்டும் சூதானமாக இருந்துக்கிடுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும், வெளிநாடு போகிற யோகம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றமான ஒரு வாரம் வச்சுக்கிடுங்க. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். வாராகி வழிபாடு தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை இப்போ கொடுத்துரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். சிறியன சிந்தியாதான் கம்பன் சொன்னான் பாருங்க, அந்த மாதிரி என்றைக்குமே உயர்ந்த விஷயங்களை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்க உயர்வை சிந்திக்க சிந்திக்க வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே போகும். சிறியன சிந்திக்கக்கூடாது, தப்பான விஷயம், குறைவான விஷயங்களை சிந்திச்சிடக்கூடாது. 2 செவ்வாய் 6ல் உட்காந்துக்கிட்டு பல்லில் பிரச்சனை, வயத்தில் பிரச்சனை, சொல்லால் பிரச்சனை, நீங்க சொன்ன வார்த்தையினால பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஏதோ கோளாறு, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்ப மெல்ல நிவர்த்தி ஆயிரும் இல்லை எல்லாமே. கணவன் மனைவி கடையில் எங்கெங்க வாக்குவாதம் நடந்து பிரிஞ்சிருக்கீங்களோ எல்லாமே 31ஆம் தேதிக்கு பிறகு சரியாகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் தைரியம் பெருகுது, தவறை திருத்திக்கிடுவீங்க, குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரும், தன வருமானம் பெருகும். ஐயா பெண்கள் திருத்திக்கிடுவாங்க ஐயா தன்களை, சந்தேகம் இல்லை. ஆண்கள், துலாம் ராசி ஆண்கள், சுக்கிரன் 8ல் உட்கார்ந்துருக்கு, மனைவியுடைய மனசு கோணாமல் நடந்துக்கிடணும். குடும்பத்தில் யார் யா முக்கியம்? தாய் முக்கியமா, மனைவி முக்கியமான, யார் முக்கியம்? தாய் என்பவள் உலகத்திற்கு நம்மை கொடுத்தவள், மனைவி என்பவள் வாழ்க்கை முழுக்க நம்மோடு இருக்க போகிறவள். 2 முக்கியம் தானே. அப்போ 8ல் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கும் போது மனைவியை உதாசீனம் பண்ணக்கூடாது இல்லை நீங்க. அவங்களுடைய ஹெல்த் என்னன்னு பாருங்க, அவங்களுக்கு மனசுக்கு என்ன நிம்மதி குறைவுன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணி விடுங்க. துளாராசிக்காரங்களுக்கு நான் சொல்றது புரியும். படிக்கிற மாணவர்கள் படிப்பில் அளவா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். பொழுதுபோக்கு விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கு. இந்த வாரத்தில் காசு பணம் நல்லா பெருகும், திடீர் செலவுகளும் ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்த உடல்நல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய நன்மைகள் வியாபாரிகளுக்கு காத்திருக்கு. வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடவும் வேண்டியிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விபூதி பிள்ளையார். விபூதி பிள்ளையார் எங்க இருக்காரு? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்தில் விபூதி பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை நினைச்சுக்கிட்டு நல்ல ஒரு பாக்கெட் விபூதியை வாங்கி விபூதி பிள்ளையார் மேலே அந்த விபூதியை கொட்டி விபூதி அபிஷேகம் பண்ணி பாருங்க, அவருக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க, அவரை வேண்டி பாருங்க. விபூதி பிள்ளையார் மனமணக்க செய்வார் உங்க வாழ்க்கையை. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நேர்மையான எண்ணங்கள் உண்டு. இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை பிடிச்ச ஆட்கள்ல நீங்க உங்க கொள்கைப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க.
ஆனால் இப்போ சிலருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சில கருத்து மாறுபாடு ஓடிக்கிட்டே இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக பெண்களுக்கு கணவனோட ஏதோ சில வேதனைகள் என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறார் ஐயா இந்த ஆடு. என்னதான் இவருக்காக நான் வாங்கன்னு ஓடி ஓடி உட்காந்து ஓடி ஓடி எல்லா காரியம் செய்தாலும், பிள்ளைகளை கவனித்தாலும், வீட்டில் உட்காந்து வீட்டை பார்த்தாலும், வீட்டையும் கவனித்து ஆஃபீஸுக்கும் போய் கஷ்டப்பட்டாலும் என்னை புரிஞ்சுக்கலையே இந்த ஆளுன்னு வீட்டுக்காரரை பற்றி வருத்தப்படுறீங்க பாருங்க. சிலருக்கு வீட்டுக்காரருடைய ஹெல்த்லேயும் ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டிய காலம். நல்ல இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் புத்திமதி சொல்லலாம், அவரை திருத்த முயற்சி பண்ணலாம். அதுக்கெல்லாம் நல்ல நேரம். அவருடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிடணும். 4ஆம் இடத்துல சனி பகவான், 6ல் செவ்வாய். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க ஐயா. இதயங்கள் ஜாக்கிரதை. விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருங்க. கல்யாண விஷயம் எப்படியா இருக்கும்? நல்லா கூடி வரும் கல்யாணம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல வரன் அமைய போகுது. பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. மனமகிழ்ச்சியான சூழ்நிலை பெண்களுக்கு உண்டு. கணவரை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆஃபீஸில் நல்ல முன்னேற்றம் வரும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பாங்கம்மா. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, எல்லா நன்மைகளும் தேடி வரும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திரன் பாருங்க ராசியில, தனஸ்தானத்தில், தைரியஸ்தானத்தில் அப்படின்னு ஒரு பயணம் போய்கிட்டே இருக்கு பாருங்க. ராசிக்கு அதிபதியான குரு 6ல் உட்கார்ந்தாரு. வேலை தேடுறீங்கல்ல யங்ஸ்டர்ஸ், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்குமே. அப்போ மனசு வருத்தத்தோடு இருக்காதீங்க. இன்னும் சிலரை பாருங்க 6ல் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. எங்கே போனாலும் நல்ல கொழுப்பு ஐட்டங்களாக வாங்கி சாப்பிட்றது. சாதா சாப்பாடு கிடையாது, நல்ல கொழுப்பு உணவுகள் அப்படி சாப்பிட்றது. அப்புறம் ஃபேட்டி லிவர்னு வருத்தப்படுறது அப்படி பலருக்கு இருக்கும். இப்போது சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வெளிப்படக்கூடிய நேரம். பிபி தொந்தரவு, சுகர் கம்ப்ளைண்ட்டு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பலருக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தை பாருங்க. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும் தனுசு ராசிக்காரங்க. இன்னொரு புறம் பாருங்க, நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு கருத்து சொல்லும். இப்போ இந்த பையன் இந்த பொண்ணை கட்டிக்கிடுப்பா நல்லது அப்படின்னு பையன் சொன்னீங்கன்னா, ஓப்பா ஓன் டேஸ்ட்டுக்கு பார்க்காதப்பா அப்படின்னு பையன் இப்போ சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி மணமகளை முடிப்பதற்கு, அந்த மாதிரி மணமகனை முடிப்பதற்கு உங்கள் பிள்ளைக்கு இப்போ தயாராக இருக்க மாட்டாங்க. கருத்து மாறுபாடுகள் வரும். அவங்க டேஸ்ட்டுக்கு விடுங்க. எல்லாம் நீங்களே கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அவங்க போக்குப்படி விட்டு பிடிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தவறு செய்கிற போது சுட்டி காட்டணும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறதையே கேட்டுக்கிட்டுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. அவங்க வாழ்ந்து பழகணும் இல்லை வாழ்க்கையே, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை நாமளும். அது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல கடன் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு, குறிப்பாக 8 முருகனை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் தரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் தேடி வரும் நேரம். உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளை உலகம் வியந்து பார்க்கும். தோற்று போயிடுவான்னு நினச்சோம் நம்மப்பா, இவர் ஜெயிச்சுக்கிட்டு வரான விஷயத்தில் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறானேன்னு உங்களை பாராட்டுவாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாராட்டுவாங்க. கலைத்துறையில் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும்.
இது ஒரு மகிழ்ச்சியான நேரம். வியாபாரிகளுக்கு பிஸ்னஸ், சில பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரும். காசு போன புழக்கம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் பலருக்கு இப்போ கைகூடும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். குலதெய்வத்துடைய அருள் இருக்குது. மகர ராசிக்காரங்க குலதெய்வம் கோயிலுக்கு போடுங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா சாமியும் கும்பிடுவோம். பக்கத்தில் இருக்கிற சாமி, எத்தாப்பில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். குலதெய்வத்தை விட்டுருவோம். அந்த குலதெய்வ வழிபாடு தான் மிக மிக முக்கியம். அதை போய் செய்யுங்க. மகர ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு எல்லா நன்மையும் தரும் உங்களுக்கு. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்க ரொம்ப சிறந்த ஆட்கள்யா, நல்ல அறிவாளிங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? ஜென்மத்தில் சனி உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைக்குதே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சியமானு கண்ணதாசன் எழுதினாரே. மனசாட்சிக்கு பயந்துதானே வாழறோம், இன்னும் ஏன் எங்களுக்கு சோதனை அப்படின்னு கேட்குறீங்க கும்பராசிக்காரங்க. சனி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்காருயா நம்ம ராசிக்குள்ள. 2026 வரைக்கும் கொஞ்சம் சுதாரணமாக தான் நம்ம நடந்துக்கிட வேண்டியிருக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போகணும். ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படணுமுங்க கும்பராசிக்காரங்க. கோபம் மட்டும் பற்றக்கூடாது. கோபத்தால் வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேருங்கிறீங்க? நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, நல்ல சொத்து சுகம் இருந்திருக்கும். தகப்பனோட வந்த சண்டையில் சொத்து சுகம் இழந்து போயிருப்பாங்க. சகோதர சண்டைகளில் சொத்து சுகத்தை இழந்திருப்பாங்க. இப்படி பல பேர் சொத்து சுகத்தை இழந்து நடுரோட்டில் நிற்கிறவங்களை பார்க்குறோம். குடும்ப வாழ்க்கையை இழந்தவர்களை பார்க்குறோம். பொறுமையாக இருங்க. சில நேரம் கொல்லும், ஆனால் சில நேரம் வெல்லும் வாழ்க்கையில். அந்த காலத்துக்கு காத்திருக்கணும். இப்போ வியாபாரிகளுக்கு நல்ல நேரம். 31ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் இடமாறின பிறகு உங்கள் வாழ்க்கை கஷ்டம் விலகும். குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு கஷ்டம், பொறுமல், வெளியில் சொல்ல முடியாத வேதனை பெண்களை வாட்டி வதைக்குது பாருங்க. அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. பெண்களை கொஞ்சம் பொறுத்திருங்க. இந்த காலகட்டத்தில் பழைய வீட்டை விற்கிற யோகம் உண்டு, புது வீடு வாங்குற யோகம் உண்டு. உங்கள் வீட்டை சீர் செய்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் விலகும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க. உங்களுக்கெல்லாம் தடைகள் விலகணும், கல்வி நல்லா இருக்கணும், எல்லாம் முன்னேற்றம் அடையணும்னா என்ன செய்யலாம்? இதற்குரிய வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஹயக்ரீவரை வழிபடுங்க. தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். அவ்வளோ அற்புதமான வெற்றிகளை ஹயக்ரீவர் உங்களுக்கு அருள்வார். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற நேரம். நிறைய மீனராசிக்காரங்களுக்கு மனசில் ஒரு சஞ்சலம், ஐயா சரியான வேலை இல்லையே, ஒன்று இருக்கிற வேலை திருப்தியாக இல்லை வேலை இல்லாமல் போயிடுச்சு, அந்த குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுது? உங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு காட்டுது. ஒரு வேலை மாற்றமும் ஏற்படும் காட்டுது. ஆனால் எப்போ கிடைக்கும், எனக்கு சில தடைகள் இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் தான் உண்மையான தீர்வு இருக்கும். கோச்சார கிரகம் நமக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு சுட்டி காட்டுதுங்க. நம்ம பிறந்த போது இருக்கிற ஜாதகம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு உள்ள தீர்வை சொல்லும். இப்படி பண்ணியா, இப்படி சாமியை கும்பிடியா, அப்படி பரிகாரம் பண்ணியா நீ தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற வழிமுறையை நமக்கு சொல்லி தரும். அதுவும் மீனராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ ஜோதிட ஆலோசனை எடுங்க, சரியாயிரும். 12ஆம் இடத்துல சனி இருக்காரு, வேலை மாற்றத்தை கொடுப்பாரு. சில பேருக்கு நாடு மாற்றம் நடக்கும். இப்போ ஊர் மாற்றம், மாநில மாற்றம், நாடு மாற்றம்னு நடக்கக்கூடிய ஒரு நேரம். ராசியில் செவ்வாய் ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாரு பாருங்க. அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, இன்னும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான சிக்கல் இருக்கு, குடும்பத்தில் பங்காளி பிரச்சனை இருக்கு, என்னெல்லாமும் சிக்கல் ஓடுது பாருங்க. ஆஃபீஸில் ஒரு உயர் பதவி சம்பந்தமான சிக்கலும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு சிக்கல் அனுபவிக்கக்கூடிய எனதருமை மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. இப்போ
மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகிறார் ஐயா. செவ்வாய் ராகுவும் சேர்ந்து முழு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கு செவ்வாய் விலகிறாரோ பாதி கஷ்டம் உங்களை விட்டு விலகுது. நல்ல பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க, முருகனுக்கு செவ்வரளி மாலை போடுங்க. செவ்வரளி மாலை போட்டு அவருக்கு ஒரு பசுமை தீபம் ஏற்றி, ஏற்றினே நல்விளக்கு என் குடிவிளங்குன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அனுகூலமாக ஆவாங்க. பெண்களுக்கு காதணிகள், கழுத்து நகை, கை வளையல் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வைரம் வாங்குற யோகம் இப்போ உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு பலருக்கு கூடி வருது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. புதிய தொழில் துவங்கக்கூடிய ஆசை பலருக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா தொழில் துவங்கிறோமா, ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் ஆஃபீஸில் வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு இந்த காலத்தில் சொல்ல முடியல. நம்ம அப்பா வேலை பார்த்த மாதிரிலாம் 60 வயசு வரைக்கும், 55 வயசு 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியாது. 40 வயசுக்கு மேலேயும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதெல்லாம் கஷ்டம். இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சவால், நெருக்கடி. பழைய காலத்தில் இருந்த மாதிரி நிம்மதியாக இளைஞர்களால் இப்போ இருக்க முடியலை. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நெருக்கடி, சீக்கிரமே வேலை காலியாகிருங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குல்ல. எதுக்கெடுத்தாலும் இளைஞர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நெருக்கடி தாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் இப்போவே ஆரம்பிச்சிருவோமான்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் புதிய பிஸ்னஸ் சிந்தனை தோன்றப்போகுது. புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பார்ட்னர் கிடைப்பார். புதிய பிஸ்னஸ் வெற்றியை தரும். ஆனால் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கூட்டாளி அமையலாம், எப்போ தொடங்கலாம்ங்கிறதுக்கு ஒரு உறுதியான நாள், இதெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிடணும். ஐயா ப்ரொஃபஸர் பஞ்சநாதன் சொல்லிட்டார், ஐயா நம்ம உடனே இப்போவே ஆரம்பிச்சிடலாம்னு கூடாது. சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு, நவகோள்கள் உங்களுக்கு துணை செய்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இறங்குங்க. வெற்றியை தரும். பெண்களுக்கு ரொம்ப அனுகூலமான நேரம். சகல விஷயங்களும் சந்தோஷத்தை தரக்கூடிய நேரம். ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ வெற்றிகள் அதிகம். புதிய புதிய கோர்சஸ் படிப்பீங்க. சிந்தனை வயப்பட்டவராக மீனராசிக்காரங்க இப்போ இருப்பீங்க. ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடன். ஓம் பக்ஷி ராஜாய வித்மகே சொர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க.